வணக்கம். இதற்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காணொளி பதிஞ்சிருந்தோம். அதாவது வந்து சவுக்கு சங்கர் பிரிசன்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாரி தகவல் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மட்டும் இல்லாம இந்த மக்தார்ன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத கதெல்லாம் வந்து எல்லாத்த பத்தியும் விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தோம். அதனால அந்த காணொளியில சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதையும் நீங்க வந்து இந்த காணொளி பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. பட் அந்த காணொளி பண்ணி முடிச்சு சில மணி நேரங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு ஏற்கனவே அவரோட பெயில் ப்ளீ வந்து ரிஜெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா, அவங்களுடைய தாயார் வந்து இன்னொரு ஒரு பெயில் ப்ளீ வந்து அப்பீல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தகவல் நமக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோனே அதை குறித்து வந்து மோஸ்ட்லி அத வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அப்டேட்டும் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு இருந்த இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்போ அந்த புது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பெயில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்க செய்தி. சவுக்கு சங்கர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைதாப்பேட் கோர்ட்ல வந்து அந்த பெயில் ப்ளீ வந்து போட்டப்போ, அந்த கோர்ட்ல ரிஜெக்ட் ஆகி சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாயார் வந்து வேற ஒரு பெயில் ப்ளீ வந்து அப்பீல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 1 அவர் மேல வந்து குண்டாஸ் வழக்கு அப்படிங்கிறத வந்து போடக்கூடாது. அதை வந்து திருப்பியும் குண்டாஸ் வழக்கு போட்டு ரொம்ப நாள் வந்து பெயிலே இல்லாம உட்கார வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு குண்டாஸ் வழக்கு போடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை. குறிப்பா ஷவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து அவரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்கிற மாரி தகவல்லாம் வந்ததெல்லாம் உண்ம தான் போல இருக்கு. ஏன்னா, அவங்க அம்மா வந்து போட்டிருக்கிற இந்த பெயில் ப்ளீல அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இதனால தொடர்ந்து அவரால சிகிச்சை எடுத்துக்க முடியல. இதற்காக மெடிகேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஏற்கனவே பாடியில. அதனால அவருக்கு வந்து உள்ள இருக்கிறது துன்புறுத்தலா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து என்னுடைய மகனுக்கு சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ் இருக்கு. இந்த 2 காரணங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கு பெயில் குடுக்கணும் அப்படின்னு கேட்டது. சவுக்கு சங்கர் டைரக்ட்டா சைதாப்பேட் கோர்ட்ல போட்ட அந்த ப்ளீ வந்து ரிஜெக்ட் ஆகி, பேரலல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அவங்க அம்மா போட்ட அந்த ப்ளீ வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணி இப்போ வந்து பெயில் கிராண்டட் ஃபார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க செய்தி. ஆனா இந்த பெயில் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்திற்கு. 3 மாதத்திற்கு இவருக்கு அந்த பெயில் கிடைச்சிருச்சுன்னா, அப்ப என்னங்க 3 மாசத்துக்கு அப்புறம் அவரு என்ன அரெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா, நம்மளுடைய ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா நடக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்மகிட்டயே பேசுறவங்க நெறைய பேரு இன்னைக்கு காலையில வரைக்கும் ரொம்ப கன்ஃபார்மா ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலை உற்று நோக்கி தொடர்ந்து அரசியல் காணொளிகளே வந்து பதிஞ்சுட்டு இருக்கவரு. எல்லா விஷயங்கள பத்தியும் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா பேசக்கூடியவர். அவர்கிட்ட நான் போய் கேட்டப்போ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவர் ஜென்யூனா தான் சொன்னாரு. அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படிங்கிறத. இல்ல பெயில் கிடைக்காது. கிடைக்க விடமாட்டானுங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கேஸஸ் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கேஸஸ் வந்து மேல வந்து போடப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர மட்டும் இல்லாம, இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர புடிச்சவங்க, புடிக்காதவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஆச்சரியப்படும் விதமா இன்னைக்கு வந்து பெயில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 3 மாசம் பெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கண்டிஷன்னா, இதற்கு முன்னாடி போட்ட அந்த பழைய கேஸஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு எதையுமே வந்து சவுக்கு சங்கர் அவர் மேல வந்து போட்டு, அதன் மூலியமா ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாது. அப்படின்னோன உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். எனக்கும் அதே கேள்வி தான் இருந்துச்சு. அப்போ புது கேஸஸ் ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற திரைப்படத்த பத்தி அவர் பேசினது, அது சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர், புரொடியூசர மிரட்டினது, அந்த வழக்குல தான் பார்த்தீங்கன்னா, கைது பண்ணி கூட்டு போனாலும், நெறைய கேஸஸ் அவர் மேல வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திமுகவோட ஆட்சிக்கு எதிரா பேசுறது மட்டும் இல்லாமல, சில அதிகாரிகளை குறித்து தொடர்ந்து இவர் வந்து நேம் காலிங் பண்ணிட்டே இருக்காரு. அதனால இவரோட வாய மூடணும். நெறைய மக்கள் இவரோட காணொளிய பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, முடிஞ்ச அளவுக்கு எலக்ஷன் முடியிற அளவுக்கு இவர வந்து உள்ளேயே வச்சிரணும் அப்படிங்கிறது தான் ஆளும் அரசாங்கத்துடைய ஒரு திட்டமா இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ்க்கு உள்ள இழுத்து, பல கேஸஸ போட்டு வந்து வெளில முடியாத மாரி ஒரு அரெஸ்ட்ட வந்து பண்ணி உள்ளேயே வச்சிருக்காங்க. இதன் மூலியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு சேனல்ல 2, 3 பேர் இருந்தாலும், ஒருத்தர் போயிட்டா மத்தவங்கலாம் வந்து பேசுவாங்க. பட் இவருடைய சேனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்தவர்கள் இருந்தாலும் அத நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வந்து நடத்தாம இருப்பாங்க. இதற்கு முன்னாடி நம்மளோட சேனல்லயே வந்து பேசியிருந்த நண்பர் லியோவே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னர் எப்பலாம் சவுக்கு சங்கருக்கு வந்து அரெஸ்ட் அப்படின்னு ஆச்சோ, 1, 2 நாள் பேசுவாரு. அதுக்கப்புறம் இந்த சேனல் முடங்கி போயிரும். இல்ல முடக்கப்படும். ஆனா, இந்த வாட்டி நான் என்ன நெனச்சேன், சவுக்கு சங்கர் ஒரு வேள போயிட்டாலும், அவங்க கூட உட்கார்ந்து பேசுற ஒரு தோழியா இருக்கலாம், இன்னொரு சிறுவரா இருக்கலாம். எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் அந்த சேனல்ல வந்து ஏதோ ஒரு காணொளி போட்டிருப்பாங்க அப்படின்னு. பட் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல சவுக்கு சங்கர மட்டும் இல்லாம,
அவர் கூட உட்கார்ந்து பேசுற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றதுக்கான முகாந்திரத்தோட தான் வந்து அந்த கேஸே வந்து தாக்கல் பண்ணதாவும், யாராவது லைட்டா வாலாட்டுன மாரி, அதாவது பேசுற மாரி தெரிஞ்சா கூடவே சேர்த்து அவங்களையும் தூக்குற மாரி தான் வந்து இத ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்றது தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதன் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட அமர்ந்து பேசக்கூடிய தோழி அப்படிங்கிறவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டதாவும், அது மட்டும் இல்லாம அந்த சிறுவன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ஊருக்கே வந்து அனுப்பப்பட்டதாவும், ஏன்னா வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத பயப்பட்டதுனால அவங்க போயிட்டதாகவும் சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த பெயில் கிடைச்சதுனால எல்லாருமே வந்து திரும்பவும் வெளில வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கு. இந்த நேரத்தில சரிப்பா பெயில் கிடைச்சிருச்சு. எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த பெயில வந்து அக்செப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்படலாம் ஜெயில்ல அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஆனா பேரலலி வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில இன்னும் 2 புது கேஸ் வந்து கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல தாக்கல் செய்யப்பட்டோன, அப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெயில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆர்டர வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குடுத்து அந்த கேஸையும் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ திருச்சியில போட்ட அந்த கேஸ்னால தொடர்ந்து இவர் வந்து அரெஸ்ட் செஞ்சு கஸ்டடியிலேயே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பெயில் அப்படிங்கிறது கிடைச்சு, இன்னைக்கே வெளியில வந்துருவாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. இத வந்து திமுக அரசாங்கம் ஒரு வேளை நம்புறா மாரி செஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப் பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா திருப்பியும் அரைகுறையா ஏதோ ஒரு கேஸ் எடுத்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அரசாங்கத்துக்கு வந்து கோர்ட் சராமாரியான கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம, இத அம்பலப்படுத்தி அவங்க இந்த எலக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற டைம்ல அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால, திருப்பியும் உடனே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம பார்த்து நிதானமா செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ வாட்டி திருப்பி, திருப்பி, திருப்பி பார்த்தாச்சு. இவர் வந்து சேனல் அப்படிங்கிறத வந்து தொடங்கி ஒரு மூடிருவாங்க. அப்புறம் வெளில வந்து திருப்பி வேற சேனல் தொடங்கி பேசுவார் அப்படிங்கிற பேட்டர்னா இருக்கிறப்போ, இவருடைய பிஹேவியர்ல எந்த ஒரு சேஞ்சுமே வரப்போறதில்ல. அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய சேனல்ல திமுகக்கு எதிரா தான் வந்து பேச போறாரு. ஆனா, இதில என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இவரு அரெஸ்ட் பண்ணப்பட்டோன, அடுத்த நாளே இவரோட ஆஃபீஸ்க்கு கூட்டு போய் நெறைய அங்க வேலைகள்லாம் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற அந்த சேனல்ல போயிட்டு, இது மாரி சர்ச் பண்றப்போ, அங்க இருக்கிற கேமரா உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன மட்டும் இல்லாம ஆஃபீஸ சீல் வச்சுட்டாங்க. ஸோ கேமரா உபகரணங்கள்லாம் வந்து இந்த வாட்டி பறி போயிருமோ அப்படிங்கிற பயத்தில, நம்ம நண்பரின் அறிவுறுத்தலின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கேமரா, எக்யூப்மென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வைத்து விட்டதாகவும், ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரையே கூட்டு போயிட்டு காவல்துறை அவரோட முன்னிலையிலேயே வந்து ஃபுல் சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திலாம் நம்ம பார்த்தோம். அப்போ அத முடிச்சோனே அந்த ஆஃபீஸ வந்து சீல் வச்சுட்டாங்க. ஸோ, திருப்பியும் அதே அலுவலகத்துல இருந்து அந்த சேனல் நடக்குமா? ஏன்னா போன வாட்டி வந்து அவரோட சேனலோட அந்த Gmailலாம் எடுத்துட்டாங்க. கிரெடென்ஷியல்ஸ்லாம் மாத்திட்டாங்க. அதனால ஆக்சஸ் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னாரு. பட் இந்த வாட்டி அந்த மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. நடக்கல அப்படிங்கிறதுனால, அந்த சேனல் இருக்கு. பட் அதே ஆஃபீஸ்ல இருந்து அவர் தொடர்ந்து வந்து செயல்படுவாரா? அப்படிங்கிறது இந்த நேரத்தில நம்ம சந்தேகமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ, இப்போ அரசியல் சூழ்நிலையில தொடர்ந்து பல பேர் வந்து ஆளும் அரசை குறித்து விமர்சனம் பண்றதுல முக்கியமான ஒரு நபரா இவர் இருக்கிறதுனால, இவர் வெளில வந்து இன்னும் பல தகவல்கள நம்மளுக்கு வந்து சொல்லுவாரு. ஆனாலும் நம்ம ஒண்ணு சொல்றோங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, "குனிஞ்சிருக்கப்போ குட்டக்கூடாது" அப்படிங்கிறது நம்மளுடைய நியாயம், நம்மளுடைய நியதி. நம்ப இவர அ அரசாங்கம் உள்நோக்கத்தோட கைது செஞ்சதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத கண்டிக்கிறோம்ன்ற பேர்ல தான் நெறைய காணொளிகள் பேசியிருந்தோம். பட் அவர் உள்ள இருக்கிறப்போ வந்து இல்லாத அவதூறுகள், பிலோ த பெல்ட்ன்னு சொல்ற ஆபாசமான விஷயங்கள், அவதூறுகள்லாம் நம்ம என்னைக்குமே பரப்புனதில்ல. இப்போ இவரு வெளில வந்திருக்கனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சில உண்மைகள், பல பொய்கள் இருக்கும்ல. அதை வந்து நம்ம சுட்டிக்காட்டி, அவர வந்து தொடர்ந்து நம்ம வந்து எப்படி அறத்தோட விமர்சிக்கணுமோ, அத வந்து விமர்சிப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர பார்த்து பயந்துட்டு நெறைய பேர் பேசாம இருந்திருக்காங்க. பட் அவர் ஆக்டிவா ரொம்ப பவர்ஃபுல்லா பீக்ல இருந்தப்பவே, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் என்னைக்கெல்லாம் வந்து அவர் ஜெயில்ல போயிறாரோ, அவருக்கு எதிரா நம்ம பேசுறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருவோம். ஏன்னா, அந்த நேரத்துல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ இவர் வந்து அவருக்கு உண்டான நியாயத்த தொடர்ந்து பேச தான் போறாரு. நம்மளும் நம்மளோட வழக்கத்தின்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது விஷயம் சரியில்ல, பொய்யி, இல்ல தவறா வந்து சித்தரிக்க முயற்சிக்கிறாரு அப்படின்னா வந்து, அதை தொடர்ந்து விமர்சிப்போம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருந்த ஒரு காணொளி, அவர் ஸ்பூஃப் வீடியோ, அவர் வந்து ஜெயிலுக்கு போய்ட்டாரு அப்படின்றனால ரிலீஸ் பண்ணாம அப்படியே வந்து வச்சிருக்கோம். உங்களுடைய பார்வைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வரட்டும் திருப்பியும் காணொளிலாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டோம். நம்மளும் அந்த நேரத்தில வந்து ஒரு ஹெல்தியான அந்த ஸ்பூஃப் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலாம். எனிவே கெட்ட விஷயங்களுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனம் செய்யப்பட்டாலும், அவர் வெளில வந்திருக்காரு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, சவுக்கு அப்டேட்ன்னு கேட்டிருந்தீங்க. சவுக்கு அப்டேட்ட இனிமேல் குடுக்கறதுக்கு சவுக்கே வந்து வந்துருவாரு அப்படின்னு நெனைக்கிறேன். மிக்க நன்றி.